நட்சத்திரமான நீங்கள் இப்போ கூட உங்களுக்கு குரு பயிற்சி வந்திருக்கு. அதனால உங்களுக்கு நல்ல ஓகோன்னு இருக்கும். அது உங்களுக்கு எதுவுமே நடக்காதது போல் உங்களுக்கு தோன்றலாம். ஏன்னா நீங்கள் குரு கர்மாவை கொண்டு வந்ததால் உங்களோட கட்டங்களில் எந்த அளவுக்கு கிரகங்கள் உட்காந்துருக்குங்கிறத பொறுத்து உங்களுக்கு கூடுதல் குறைச்சலாக உங்களுக்கு பலன்கள் வரும். அப்போ எப்பயுமே மனுஷன் அப்படின்னா அவன் பிறந்ததுலேருந்து இறப்பு வரையிலும் நல்லதும் கெட்டதும் இரவும் பகலும். அப்போ கர்மா அது போல் நல்ல கர்மா தீய கர்மா அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டுட்டு தான் வரும். அப்போ நாம் என்ன பண்ணலாம்? உங்களுக்கு நட்சத்திர நாயகன் அப்படின்னா சூரிய பகவான். அப்போ நீங்கள் அது கண்கண்ட தெய்வம். நீங்கள் தினமுமே காலையில் சூரிய பகவானை வணங்கிட்டு காலை உணவை எடுத்துக்கலாம். அதுபோல் நீங்கள் வெளியே எப்போ கிளம்புனாலும் ஒரு முக்கியமான வேலையோ இல்லை டே டு டே உங்களோட அலுவலுக்கு கிளம்பும் போதோ நீங்கள் அந்த பூஜை அறையில் அந்த சிவபெருமானை நினச்சி பார்த்து ஒரு நிமிடம் ஒரு தியானம் போல் இருந்துட்டு போகலாம். இல்லை உங்கள் வீட்டில் சிவபெருமான் படம் இல்லை, லிங்கம் இல்லை, பரவாயில்ல, இந்த பூஜை ரூமை நீக்கி ஒரு நிமிஷம் தியானம் சிவசிவா சிவசிவா. கண்டிப்பாக உங்களுக்கு சிவபெருமானோட அனுகிரகம். ஏன்னா சூரியனோட அதி தேவதை சிவபெருமான். அதே போல் விநாயகரை நீங்கள் வழிபட்டு வரலாம். இப்போ நீங்கள் குரு கர்மா அப்படிங்கிறதால குருன்னா என்ன என்ன எல்லாருமே ஒவ்வொரு கர்மாவை தாங்கி வராங்க. அது என்ன ஒன்று கர்மா? ஆமாம், நம்ம போன ஜென்மத்தில் நமக்கு மேலே இருக்க ஒருத்தர் இருப்பார் இல்லையா, லீடர்னு இருப்பார். அது எந்த துறையாக வேணாலும் இருக்கலாம். அதில் அந்த குருவுக்கு துரோகம் பண்ணது. அதனால இப்போ நம்மளுக்கு குருவால் குரு காரகத்துவங்கள் எதேதோ அதனால நமக்கு கொஞ்சம் டேமேஜ் ஆகும். இப்போ பொதுவாக பார்த்தா உங்களுக்கு ஒரு பொருளாதாரத்தில் சிக்கல் ஏதோ நிறைய இருக்கிறது போலையும் இருக்குது, இல்லாதது போலையும் போல இருக்கும். உங்கள் குழந்தைகள் உத்திராடமான நீங்கள் நினச்சதுபடி உங்கள் குழந்தைகள் இல்லாதது போல் உங்களுக்கு அது மாதிரி தோணும். கண்டிப்பாக வியாழக்கிழமைகளில் குருவே நம சொல்லிக்கிட்டே இருங்க. முடிஞ்சால் நீங்கள் கோயிலுக்கு போகலாம். இல்லைன்னாலும் வீட்டிலையே அந்த வியாழக்கிழமை பொழுது மஞ்சள் உடை நீங்கள் உடுத்திக்கலாம். குருவே நம்ம நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மனுஷனாக பிறந்து மகானாய் மறைஞ்ச ஒரு மனிதரை நீங்கள் எப்பயுமே அவரை வச்சுக்கிறது போல் உங்கள் மனசுக்குள்ளேயும் நீங்கள் பார்க்குற இடத்துலலாம். அப்படின்னா என்ன, நான் சாய்பாபா, சதாசிவ பிரம்மேந்திரர், மகா பெரியவர், இது போல் இருக்கிறவங்கள நீங்கள் குருவாக நீங்கள் அதை நினச்சிக்கணும். குருக்கள் இருந்தாலும் அது இல்லை, மனுஷனாக பிறந்து அவங்க இறந்துருக்கணும். அதுபோல் குருமார்களை நீங்கள் மனதுள்ள ஒரு 21 நாள் நீங்கள் நினச்சிட்டே வாங்க. நீங்கள் உங்களோட மொபைலில் அதை வச்சுக்கோங்க. எதுனாலும் அது உங்களோட பர்ஸில் வச்சுக்கிறது. இப்போ நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களோட ஃப்ரிட்ஜு மேலே அப்படி ஒரு ஃபோட்டோவை வைக்கிறது. உங்களுக்கு நான் கூட அந்த இதில் வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த ஸ்டாண்டில் உங்களுக்கு அது தெரியாது, மகா பெரியவர் படம் வச்சுருக்கேன். அதுபோல் நீங்கள் இருக்கும்போது அந்த குரு கர்மாவும் கரையும். சூரிய பகவானை வணங்கி வரும் பொழுதும் சிவபெருமானை வணங்கி வரும் பொழுதும் சிவபெருமானை வணங்குறதுக்கு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்களுக்கு முடிஞ்ச ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவனாலயத்துக்கு போய் நீங்கள் வழிபட்டு வரும்போது, அதாவது சஞ்சிதம் அப்படிங்கிறது ஏற்கனவே 2 மூட்டைங்க. ஒரு நன்மை செய்த மூட்டை, ஒரு தீமை செய்த மூட்டை, அதுதான் சஞ்சிதம். ஏற்கனவே சேமித்து வச்சுருக்கிறது. நாம் அதில் ஒரு பிஞ்சு எடுத்து இப்போ நம்ம என்ன பிராப்தம் வாங்கிட்டு வந்தனோ நான் தெரியல அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் அந்த பிராப்தம்ங்கிறது பிராரப்தம். இப்போ நவ் ஸ்டில் நம்மளோட ஜென்மா. இதில் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க, உங்கள் கர்மாவுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி டே டு டே வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் எப்படி கொண்டுட்டு போகிறீங்கிறத பொறுத்து அடுத்தது ஆகாமியம், அடுத்த ஜென்மா உங்களுக்கு வரும். அப்போ அது என்ன, ஏற்கனவே இருக்கிற மூட்டையை பற்றி நம்மளுக்கு தெரியாது, எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கோம் நல்லதும் கெட்டதும்னு. ஆனால் இப்போ நவ் ஸ்டில் பிராரப்தத்தை நாம் நினச்சி அனுபவிக்கிறது தான், எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். அதுபடி அடுத்தது ஆகாமியம் போகிறது. இதுலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது. அவங்க அது ஏற்கனவே அது உள்ள எழுதப்பட்டது விதி அப்படின்னு அதை சொல்கிறது. அதை தான் நம்ம மதியால் வெல்றது. மதினா சந்திரன், நம்மளோட நட்சத்திரத்துப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம். அதை எப்படி நம்ம பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து கண்டிப்பாக வரக்கூடிய தீமைகளை எதிர்கொள்ளக்கூடிய அந்த ஆற்றலை, அந்த சக்தியை நமக்கு கடவுள் தருவார், இறை சக்தி தரும். இதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும்.
இது போல் உத்திராடம் நட்சத்திரம் போல தான் ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களும் அவங்களோட டே டு டே லைஃப்பை தர்மம் தப்பாமல் நடந்து வரும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகள் பெரிய அளவில் உங்களால் உணர முடியாது. அது அப்படியே காற்று போல் அது விலகிடும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்க உங்களோட யாரோ தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள்.